ஏ ஒரு பெருமானத்தை எடுக்குது, பி சமன் ஒரு பெருமானத்தை எடுக்குது. அப்ப இங்க பாருங்க பி சமன் பி, இது தர பி இன்டு ஏ. இங்க வடிவா விளங்கி கொள்ளணும். சில பேருக்கு நீங்க செய்திருப்பீங்க. ஆனா இங்க ஒரு இந்த சமன்பாட்டை பொறுத்தவரையில நீங்க மெக்ஸ்ல வந்து இந்த சமன்பாடு சரியா பி சமன் பி இன்டு ஏ ஆக இருக்குமா? பி சமன் பி இன்டு ஏ ஆக இருக்குமா? இல்ல சார், இல்ல. இப்படி ஒரு சமன்பாடு இருக்கலாம். ஆனா இங்க வந்து இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த புரோகிராமிங்ல இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இதுல இருக்கிற ஒரு இதை நாங்கள் ஒரு உண்டியல் மாதிரி யோசிக்கணும். உண்டியலுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு ஒரு உண்டியல் வச்சிருப்பீங்க, உண்டியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்டியலுக்குள்ள காசு சேமிக்கிறது. உண்டியலுக்குள்ள நீங்க காசு என்ன செய்வீங்க? கொண்டு போய் போடுறீங்க. உண்டியலுக்குள்ள காசா போடுறீங்க. ஆரம்பத்துல உண்டியலுடைய பெருமானம் வந்து அதுக்குள்ள எந்த விதமான பணமும் இல்லையா, ஆகவே அது அங்க பண பெருமதி 0வா இருக்கு. இன்னைக்கு ஒரு 5 ரூபா போடுறீங்க, அல்லது ஒரு 10 ரூபா போடுறீங்க. இன்னைக்கு 10 ரூபா போட்டா இப்ப உண்டியலுடைய தொகை எவ்வளவு? இப்ப உண்டியலுக்குள்ள இருக்கிற காசு எவ்வளவு தம்பி? 10 ரூபா சார். 10 ரூபா. நாளைக்கு ஒரு 15 ரூபா போடுறீங்க. நாளைக்கு ஒரு 15 ரூபா போடிக்க இந்த எவ்வளவு காசு வரும்? 25 ரூபா. என்ன 25 ரூபா வரும். ஓமோ இல்லையோ? அந்த 25 ரூபா எப்படி வந்து சொன்னா, ஏற்கனவே இருந்த 10 இன்றைக்கு போட்ட 15. சோ அப்ப 10ஓட 15 கூட்டித்தான் இந்த 25 வந்தது. அப்ப இப்ப நாங்கள் உண்டியலுடைய தொகையாக வைத்திருந்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே உண்டியலுக்கு ஒரு தொகை இருக்கும். அப்ப அந்த உண்டியலுடைய தொகையோட 15 சேர்த்துத்தான் இப்ப இருக்கிற உண்டியலுடைய தொகை வந்தது. அப்ப இங்க என்ன நடக்கும் என்று சொன்னால், எப்பவும் இங்கால வடிவா கவனிக்க வரும். இவர் என்ன செய்வார்னு சொன்னால், இவர் கொடுப்பார். இவர் இங்காலி பக்கத்துல இருக்கிற ஒரு சமன்பாட்டுல நீங்கள் மேக்ஸ்ல செய்த மாதிரி ஈக்குவேஷனை 2 பக்கமும் சமப்படுத்தலாம். இங்க வந்து இவர் கொடுப்பார், இங்கால கொடுப்பார், இவர் ஏற்பார். இங்க இருக்கிற அந்த மாறி பெருமானம் இங்கால இருக்கிற மாறி பெருமானம் கொடுக்க, இந்த மாறி பெருமானம் அதை ஏற்கும். இது அங்க கொடுக்காது, இப்படி போவாது. அப்ப பெருமானம் எப்பவும் இந்த திசையை நோக்கித்தான் கடத்தப்படும் என்றதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுவோம். ஆகவே அதே அந்த கன்செப்டை வச்சுக்கொண்டு நாங்க செய்வோம். ரைட் தானே? ரைட். இப்ப ஏனுடைய பெருமானம் 1, பியினுடைய பெருமானம் 1. இங்க எப்பவும் நீங்கள் இந்த எப்பவும் 1.5 நிமிஷத்துல இந்த கேள்வி செய்ய வேணும். ஏன்னா எம்சிக்கு 1.5 நிமிஷம் தான். ரைட். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்பவும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, மனதால செய்யறதை விட்டுட்டு நீங்கள் எப்பவும் உங்களுடைய ஸ்டெப்புகளை எழுதி செய்யறதா நல்ல. அப்ப ஏனுடைய பெருமானம் 1 இருக்குது, பியினுடைய பெருமானம் இருக்குது. ரைட். அப்ப இங்க வந்து டேட்டா ஃபாலோ ஆகுது. டேட்டா என்ன செய்யுது?